Thank you so much, fans. Thank you. Yes. ஓம் நம சிவாய. எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? மத்தியானம் மழை வந்துருச்சு. சாயந்தரம் ஆக மழை அப்படியே வந்துட்டே இருந்தது. நான் சுப்பிரமணியம் சிவாக்கு ஃபோன் பண்ணேன். ஆனா என்ன மழை பெய்யுது, எப்படி பசங்க பாவம் அவங்களுக்கு கஷ்டமா இருக்குமே, எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவரு சிரிச்சுக்கிட்டே, தம்பி உங்க பசங்க என்ன மழைக்கும் வெயிலுக்கும் கலையிற பசங்களா? இடி இடிச்சா கூட இறங்கி அங்கதான் இருப்பாங்க, நகர மாட்டாங்க அப்படின்னாரு. இன்னும் கொஞ்ச நேரம் போக போக மழை நிக்கல, வர வேண்டாம்னு சொன்னாங்க. நான் இல்ல வந்துதான் தீருவேன்னு வந்துட்டேன். நிறைய பேர் இங்க நினைச்சிட்டு நிக்கிறீங்க. எனக்கு எப்படி இதுக்கு நன்றி சொல்றதுனே தெரியல. இத்தனை அன்புக்கும் இவ்வளவு ஆதரவுக்கும் நிச்சயமா கடினமா உழைக்க மட்டும்தான் என்னால முடியும். எவ்வளவு முடியுமோ நான் அவ்வளவு உழைப்பேன். நீங்க என்ன நினைச்சு பெருமைப்படுற மாதிரி படைப்புகளை தொடர்ந்து நான் படைப்பேன். எனக்கு திருச்சின்னா எனக்கு முன்னாடி பேசின 2-3 பேர் சொன்ன மாதிரி திருடா திருடி தான் ஞாபகம் வரும். திருடா திருடிக்காக தான் நான் அங்க முதல்ல திருச்சி வந்தேன். இங்க ஒரு 40-45 நாள் இருந்தேன். சுப்பிரமணியம் சிவா தான் என்னை கூட்டிட்டு வந்தார் திருச்சிக்கு. அவர் தான் திருடா திருடியோட இயக்குனர். அப்போ காதல் கொண்டேன் இன்னும் முடியல, ஒரு 5 நாள் பேலன்ஸ் இருந்தது. ஆனா திருச்சியில முதல் நாள் இங்க ஷூட்டிங். முன்னாடிலாம் ஒரு பூஜை போட்டு ஒரு டேட் குறிச்சிட்டோம்னா அது நின்னா அது ஒரு அபசகுனமா ஃபீல் பண்ணுவாங்க. அதனால அங்கேயும் இங்கேயும் ஷூட்டிங் நிறுத்த முடியல. காதல் கொண்டேன் அந்த 5 நாள் எடுத்து முடிச்சாதான் ரிலீஸ் ஆகுங்கிற ஒரு கட்டாயம். அதனால அங்கேயும் ஷூட்டிங் நிறுத்த முடியல. சோ அங்க சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கும். காலையில 4 மணிக்கு என்ன விடுவாங்க. அங்க இருந்து கார்ல ஏறி இங்க வருவேன். இங்க திருச்சி வந்து இங்க ஒரு 10 மணில இருந்து மறுபடியும் சாயந்தரம் 4 மணி வரைக்கும் ஷூட்டிங் நடக்கும். மறுபடியும் கார்ல ஏறி அங்க இருந்து சென்னைக்கு போவேன். அங்க மறுபடியும் ஷூட்டிங். இந்த மாதிரி மாறி மாறி 4 நாள் போயிட்டு வந்துட்டும் காதல் கொண்டேனும் திருச்சியும் திருடா திருடியும் மாறி மாறி ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. என்னவோ எனக்கு இங்க நிக்கும் போது அந்த ஞாபகம் வருது. அப்படி போயிட்டு வந்துட்டும் வேலை செஞ்சதுனாலதான் இன்னைக்கு என்னால இங்க நிக்க முடியுது. நீங்களாம் எனக்காக இந்த மழையில இங்க நின்னுட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. இட்லி கடை ஒரு சாதாரண படம், ஒரு சிம்பிள் படம். ஊர்ல இருந்து கிளம்பி ஒரு வேலை தேடி வேற ஒரு இடத்துக்கு போனவங்க, வெளியூருக்கு போனவங்க, மெட்ராஸ் போனவங்க, வெளிநாட்டுக்கு போனவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த படம் ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு படமா இருக்கும் நான் நினைக்கிறேன். இங்க அந்த மாதிரி எத்தனை பேர் ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்க? உங்க எல்லாராலையுமே கனெக்ட் பண்ணிக்க முடியும் இந்த படத்தை ரொம்ப அப்படின்னு நான் நம்புறேன். தொடர்ந்து நீங்க எனக்கு கொடுத்துட்டு வர எல்லா ஆதரவுக்கும் அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இட்லி கடை 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறேன்.